நம்ம எல்லாருக்குமே என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சு எந்திரிக்கும்போதே ஒரு போர் அடிக்கும் இல்லையா? எந்த வேலையும் பார்க்க பிடிக்காது. ஆனாலும் நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்தே தான் ஆகணும். அ குப்பை எடுத்து வெளிய வைக்கிறது, அ நம்ம பாத்திரத்த கழுவி வச்சிருக்கிற பாத்திரத்த எடுத்து வைக்கிறது, துணிய துவைச்சு காய போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதே மாரி தான் சமையல் வேலையும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நாளா இருந்தது. நான் அதனால தான் இன்னைக்கு என்ன செய்றதுன்னே தெரியாம இருந்தபோது, பேசாம இந்த தயிர் சேமியாவ செஞ்சு முடிச்சுருவோம். இது நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். 1 கப்பு சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா 2 1/2 கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா பாலும் ஊத்த போறோம். ஸோ அதனால முதல்ல தண்ணிய போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியாவ போடுங்க. நான் இங்க வறுத்து வச்சிருந்த சேமியா, அந்த வறுத்த சேமியா கிடைக்கும் இல்லையா? அந்த சேமியா தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு, அது கொஞ்சம் நல்லா ஒரு ஹாஃப் குக்டா வரும்போது நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நான் மேக்ஸிமம் ஒரு 1/4 கப் அந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு, அது நல்லா சாஃப்ட்டா, அதாவது சேமியா நல்லா சாஃப்ட்டா இருக்கிற அளவுக்கு நம்ம அத குக் பண்ணணும். அது குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க. கொஞ்சம் அந்த சாஃப்ட்டா இருக்கும்போதே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் ஒண்ணா சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் நீங்க மத்ததெல்லாம் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு நான் இங்க எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இது 3 மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிச்சுட்டு அதையும் இதோட சேர்த்து போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ அது செட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி அதில கேரட்டு, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுட்டு, இதெல்லாம் அடிஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க போடுங்கலாம். வேண்டான்னா கூட விட்டுறலாம். பட் கேரட்டும், கொத்தமல்லி இலையும் போடும்போது இன்னும் வாசம் ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் போட்டுட்டு திருப்பி அது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்க. தயிர் தான் லாஸ்ட்டா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இது குழு குழுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.